திமுகவா? திமுக முதல்ல அழியணும்னா கார்ல வந்தோம், வேற கொடி கட்சி கட்டின்னு வந்தோம். அதுக்கு ஃபைன் போடுறாங்க. பின்னாடி திமுக கொடி கட்டின்னு வராங்க, ஃபைன் போட மாட்டாங்க. அது ஏன் கொடி போய் போட்டு வரீங்க, பிசிக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபைன் போட்டாங்க. அராஜக புக்கு நான் தான் அந்த ஆட்சி நம்ம விஜய் சொல்ற மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து தான் வர வச்சோம். சரி, நான் போடல ஓட்டு, காமனா நிறைய பேர் போட்டு தான் வந்தாங்க. ஏன் போட்டேன்னு மக்களே ஃபீல் பண்றாங்கண்ணா. இன்னும் ஒரு 10 வருஷம் வரமாட்டாங்கண்ணா கண்டிப்பா. திமுகவா? திமுக முதல்ல அழியணும்ண்ணா. கார்ல வந்தோம், வேற கொடி கட்சி கட்டின்னு வந்தோம். அதுக்கு ஃபைன் போடுறாங்க. பின்னாடி திமுக கொடி கட்டின்னு வராங்க, ஃபைன் போட மாட்டாங்க. அது பில்லு எங்க? பில்லு கூட வச்சிருக்கிறேன். 500 ரூபா பில்லு கொடுங்க. நான் அந்த பில்லு காட்டினேன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன திமுக சேர்ந்து திமுகவா? திமுக முதல்ல அழியணும்ண்ணா. திமுகவே இருக்கக்கூடாது. பாருண்ணா, தேவையில்லாம 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு என்ன ஃபைன் இருக்குதுன்னே தெரியல. 500 ரூபாய் ஃபைன் போட்டு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஏன் திமுக கொடியை போட்டா மட்டும் பிடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏன் கொடி போய் போட்டு வரீங்க, பிசிக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபைன் போட்டாங்க. சரி, நீங்க என்ன கட்சியில இருந்து வந்தீங்க, ஏன் உங்களுக்கு பிடிச்சாங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் சொல்லுங்க. இல்ல, பிஜேபி கொடி போட்டு வந்தோம், தாமரை கொடி. சரி, ஃப்ரெண்டு ஒருத்தர் பார் கவுன்சில பதிவு பண்ணிட்டு வந்தாரு. சரி, அதை சொன்ன பிறகுதான் இன்னும் 2 போடுறான் சரி ஃபைன். நீங்க என்ன பண்ண முடியும், பண்ணு, உன்னால முடிஞ்சா நான் ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா என்ன ரீசன்? ஏதாவது ரீசனே சொல்ல. இங்க பாருங்க, இதுல ரீசன் கூட இல்ல. இதுல சரி, 500 ரூபாய்க்கு என்னென்ன ஃபைன் இது கார்ல வந்தது போய். அப்ப நீங்க வந்து என்ன திமுக அந்த அராஜக போக்கு எப்படி? ஆமா, அராஜக புக்கு நான் தான் அந்த ஆட்சி நம்ம விஜய் சொல்ற மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து தான் வர வச்சோம். சரி, நான் போடல ஓட்டு, காமனா நிறைய பேர் போட்டு தான் வந்தாங்க. ஏன் போட்டேன்னு மக்களே ஃபீல் பண்றாங்கண்ணா. இன்னும் ஒரு 10 வருஷம் வரமாட்டாங்கண்ணா கண்டிப்பா. அடுத்த 10 வருஷம் யாருன்னா வெறுப்பாயிட்டு திருப்பி வந்தா உண்டு. யாரு வருவான்னு நினைக்கிறீங்க இப்ப இருக்க தமிழ்நாடு? இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல கூட்டணி அமையத்தை பொறுத்துனா கூட்டணி இப்ப தனியா இப்ப விஜய் நீங்க பாத்துருப்பீங்க. விஜய்க்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு இன்னும் ஓட்டு வாங்கல இல்லையா, எவ்வளவு ப்ரூவ் பண்ணல இல்லையா? அவரு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நேரடியா சொல்லிருக்காரு. நான் எனக்கு வந்து ஒரு விஜய் வந்து எங்களோட கூட்டணி வர்றத சொன்னா பாஜகவும் தாவேகவும் கூட்டணி அமைக்கணும். எப்படி இருக்கும்? நல்லா இருக்குண்ணா. 3 கட்சியுமே வந்து ஒரு மிட் பாயிண்ட்ல நின்னுடும். யாரு ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு நின்னுடும். அப்ப கண்டிப்பா கூட்டணி ஆட்சி அமையும். நீங்க வந்து இப்ப பாஜக யாரோட கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? பிஜேபிங்களா? நான் பிஜேபி இல்லனா. பிஜேபி பத்தி சொல்ற வரீங்க. சரி, பிஜேபி எங்க வேணா அமையட்டும். ஆனா கூட்டணி வந்து விஜய் அரசியல் பத்தி சொல்றேன். விஜய் அரசியலானா அவர் இன்னும் வந்து பிரஸ் மீட்லாம் அட்டன் பண்ணணும். பிரஸ் மீட்லாம் அட்டன் பண்ணி தைரியமா அவர் பேசினாருன்னா கண்டிப்பா இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க. இல்லனா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? குறிப்பா திமுகவை கரெக்டா ஒரு கண்டிப்பா அவங்க அதுக்கு ஆட்சிக்கு வர்றத அவரால் நினைச்சா அவங்கள வரதை கட் பண்ணலாம். கட் பண்ணல. ஆமா, அப்ப அந்த பவர் விஜய்க்கு இருக்கு கண்டிப்பா.